தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்மணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அரைவேக்காட்டுத்தனமான அரசியல் செய்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்திருக்கின்றார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் கோபத்தை மறைக்கவே முதலமைச்சர் ரீல் விடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக அரசின் மீதான அல்லது திமுக ஆட்சியின் மீதான விமர்சனத்தை சொன்னால் அரைவேக்காட்டுத்தனமான அரசியல் அப்படின்னு சொல்றது சரியான பார்வையா? நீங்கள் கேட்டிருக்கிற ரெண்டு கேள்வியிலேயே தலைப்பிலேயே பதில் இருக்கு. ஒருவர் ரீல் விடுகிறாருன்னு ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாரு, ஒருவர் அரைவே காட்டுத்தனம். இது எது கௌரவமான வார்த்தை எது இல்லைங்கிறத மக்கள்கிட்ட விட்டுறேன், நான் சொல்ல விரும்பலை. நான் ரெண்டு பேரோடையும் பேசியிருக்கிறேன். இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 24 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு பெரிய பேச்சாளர்னு என்னால் சொல்ல முடியல. நான் தப்பாக அவரை பற்றி ஒன்றும் சொல்லலை. 24 நம்ம பாராளுமன்றத்தில் நம்ம தனியாக நிற்கிறோங்கிற நமக்கு பெரிய ஆதரவு, கட்சிகள் ஆதரவு இல்லை. மத்திய அரசு எதுக்குறோம், மாநில அரசு ஒன்றே. அவர் ட்ரைனிங் எடுத்தாரா என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது சார். நல்ல பேச்சாளராக மாறிட்டார். நான் 1000 உதாரணம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அவர்கிட்ட ஒரு குணம் தொடர்ந்து கவனிக்கிறேன் சார். அவரை முடிச்சுட்டு நான் முதலமைச்சருக்கு வர்றேன். ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் குறுக்கிடுறதே இல்லை. நம்ம இந்த என்ன கேட்குறோமோ அதை முடிக்கிற வரைக்கும் அப்படியே அமைதியாக நம்மளை பார்த்துட்ருக்கிறார். நான் முடித்து உதட மூணுன்னொன்னே பதில் சொல்கிறேன். சார் இது முடியும் சார்ன்னு தான் கூப்பிடுவார். சார் இது முடியாது, செய்ய முடியாது. அதாவதுங்க செய்ய முடியாதுன்னா அது காரணங்களை சொல்கிறாரு. நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன்டா அல்ல, காரணங்களை சொல். அது நீங்கள் ஏற்றுக்கல, அதெல்லாம் மனநிலையை பொறுத்தது. அது நான் அவரை நேரடியாக கேட்குறேன். பாராளுமன்ற தேர்தல் பார்த்தா முதல்ல நான் சந்தித்தேன். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இப்படி மாநில அரசை முதல்ல ஏற்றுட்டீங்க. உங்கள் அமைச்சர்கள் 6 பேருமெல்லாம் வழக்கு இருக்குது, பேரெல்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசையும் நீங்கள் இப்போ பகைச்சிக்கிட்டு ஒற்றுமில்லை உறவுமில்லை எல்லாம் சொல்கிறீங்களேங்க. உங்கள் மேலே வழக்கு போட மாட்டாங்க. கொடநாளில் முதல்லையே உங்களை சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு பேச்சு அடிப்படுது. நான் நேரடியாக கேட்குறேன். இவர் டிவியில் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்குறீங்க, இபிஎஸ்கிட்ட கேட்குறேன் நேரடியாக. அப்படி சிரிச்சுட்டு என்கிட்ட கேட்குறாரு, சார் ஒரு 8 கோடி பேருக்கு நம்ம லீடராக இருக்கிறோம் சார், முதலமைச்சராக இருக்கணும்னு நிற்கிறேன் சார். இப்படியெல்லாம் பயந்தோம்னா அரசியல் பண்ண முடியுமா சார்? போட்டு சார் ஃபேஸ்புக் அவன் தலைவன். புரிஞ்சுக்கோங்க, யாரை பற்றி ஒரு தப்பாக பேசலைங்க. சொல்கிறார், நான் 8 கோடி மக்களுக்கு தலைவனாக இருக்கணும்னு எலெக்ஷனில் நிற்கிறேன். கேஸ் போட்டால் சமாளிக்கணும்னா சொல்லிட்டார். எனக்கும் கொடநாடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. போட்டால் நான் சமாளித்து தாங்க ஆகணும். அதுக்கெல்லாம் பயந்தால் நான் அரசியலில் இருக்கக்கூடாது. எனவே அந்த தேர்தலுக்கு பிறகே அவருடைய ஸ்பீச்சில் மெருகேறிடுச்சு. அதை போடுப்பா, யார் என்ன விளக்க டயத்தை வேஸ்ட் பண்ணல, ஆதாரங்களோட பேச சொல்லி போட என்ன காமிச்சிட்டு இது என்னப்பாங்கிற. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அவதூறுகளை பரப்புறாரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் பேசுறதுல அர்த்தம் இல்லை, அவதூறுகளை பரப்புறது மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு அரைவேக்காட்டுத்தன அரசியல் அப்படின்றாரு. அவதூறுகளை பரப்புவது என்பது வேறு, அரைவேக்காடு சரி ரைட்டு. அரைவேக்காடுங்கிறது சார் எதையும் புரிஞ்சுக்காமல் வளர்றது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வார்த்தை தப்பாக இருந்தால் விட்டுருங்க. அவதூறுகள்ங்கிறது ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களை சொல்கிறது அவதூறுகள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை நடவடிக்கைடு அதை நடவடிக்கைடுன்னு சொல்கிறதுங்கிறது, அவர் போலீஸ்காரன் இல்லை. இது நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வர்ற யாருக்கும் பொருந்தும். அவங்க போய் ஆதாரத்தில் திரட்டிக்கிட்டு வந்து ஒரு குற்றத்தை நடவடிக்கை எடுன்னா அவன் போலீஸ்காரன் ஆகிடுவான். சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வேலை. அதனால் சில நேரங்களில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, ஒரு மக்கள் பிரதிநிதி இது மாதிரி எங்கள் ஊரில் நடந்துருச்சுன்னு சொல்கிறாருன்னா
இருக்கலாம். நான் அவரை டிஃபெண்ட் பண்ணுறது ஐம் நாட் இஸ் பெய்டு சர்வெண்ட் அல்ல. ஆனால் 80% அவர் ஒரு 2 விஷயம் தொடர்ந்து சொல்கிறாரு சார். தமிழ்நாடு மது போதைப் பொருளுக்கு கிட்டத்தட்ட சந்தையாக மாறிவிட்டதுன்னு. தினம் பேப்பரை திறந்து பாருங்கள். இதுதான் அவருடைய மெயின் பிளான். பேப்பரை திறந்து பாருங்கள் சார். ரயில்வே ஸ்டேஷனில், பஸ்ஸில், காரில், ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது பிடிச்சிருக்காங்களா, வெளியே போகுதான் கப்பலில். இவ்வளோ தான், வேறு ப்ரூஃப் அதுக்கு தேவை இல்லை. இவர் நேற்று சொன்னார், இப்போ பன்ருட்டியில் ஒரு 80 வயது லேடியை போதையில் அவர் 5 பேர்னு சொன்னார். போலீஸ் இல்லை, ஒருத்தர் தான் நாங்கள் சுட்டு பிடிச்சோம். அங்கேயே நான் அதை ஏற்றுக்கல. நான் அந்த டிவியில் காமிச்சாங்க, பார்த்தேன். 10 போலீஸ் நிற்கிறாங்க, அந்த அம்மா கீழே கிடக்குது. ஒரு ஆளாக இருந்தால் எதுக்கு சுட்டு பிடிக்கிறாங்க? மாலை செய்தி பார்த்தா 4 பேர். ஆக 5 பேருங்கிறது 20% இபிஎஸ் தப்பாக சொல்லிட்டாருன்னு நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். முதலமைச்சருக்கு வந்துடும். அவர் இன்னும் பேச கற்றுக்கவே இல்லை. அடிப்படையில் இவ்வளோ அரசியல், இவ்வளவு நாட்கள் அரசியல் இருக்கிறவர் பேச கற்றுக்கலன்னு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு உதாரணம், ரொம்ப டீசெண்டான உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். அவரை பற்றி தப்பாக பேசுறதுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா நான் அரை வேக்காடு திறமை ஆகிடுவேன், அதுக்கு நான் தயாராக இல்லை. அவர் ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறாரு முதலமைச்சரான பிறகு. ஏதோ ஜோக் அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, கைதட்டல். இயற்கை, எல்லா பேச்சாளர்களுக்கும் அந்த இயற்கை, அந்த தாபம் வரும். எது வேணால் சொல்லியிருக்கலாம். அந்த கல்லூரி பற்றி இவர் என்ன பேசுகிறாரு? தோ அந்த மேடம் தான் என்னை பிடிச்சி கொடுத்தாங்க. ஒரு முதலமைச்சர் போய் ஒரு அங்கே வேலை செய்கிற ஒரு டீச்சரை காமிச்சு இந்த அம்மா தான் என்னை பிடிச்சி கொடுத்துச்சுன்னு சொன்னால், அங்கே வேலை செய்கிற பியூன் அந்த அம்மாவை மதிப்பானா? ஒரு கல்வி அதிகாரி அந்த அம்மாவை மதிப்பானா? இந்த அம்மா ஃபைல் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு போச்சுன்னா போடுவானா? அந்த லோக்கல் கவுன்சிலர் என்ன சொல்லுவான்? இப்போ முதலமைச்சரை பிடிச்சி கொடுத்த லீட். அவர் ஒரு நிகழ்வு தானே சொல்கிறாரு. நான் இங்கே வந்தேன், என்னை பிடிச்சாங்க, புரியுது. இந்த மேடம் தான் பிடிச்சி கொடுத்தாங்க. மன்னிச்சுங்க சார், ஒரு முதலமைச்சர் அவர் தகுதிக்கு பேசுகிற பேச்சு அல்ல. நடந்து தான். எதுக்கு உங்களை பிடிச்சாங்க? அந்த அம்மா தப்புனிச்சா? நீங்கள் தப்புனீங்கன்னு பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ரைட், அது நான் உள்ளே போகலை. ஆனால் நீங்கள் முதலமைச்சராய் கொஞ்சமாவது பெருந்தன்மை இருந்திருந்தால் என்னை பிடிச்சுவாங்க, கரெக்ட். நான் ஊரை காமிச்சு அவரை காமிச்சு அவங்க வேலை செய்கிறாங்க, ஸ்டாஃப். இன்னைக்கு அந்த அம்மா வாழ்க்கை, ப்ரமோஷன், எதிர்காலம், தன்மானம் என்ன ஆகும்? இது கூட அவருக்கு யோசிக்க தெரியல. இன்னும் 50 இருக்குது. இது இல்லை, அதில் எதிர்க்கட்சி தலைவராக அரசின் மீதான விமர்சனங்களை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறதுன்றது வேறு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் சரியானது இல்லை அப்படின்றதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. 90% மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு அரசு ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, மக்களுக்கு அப்படி ஒரு திட்டங்கள் சேரலன்னு அவதூறு பரப்புறாரு, பல விஷயங்களை சொல்கிறாரு. கூட இருக்கிற திரு சண்முகம் நேற்று எல்லா பத்திரிகையிலும் இருக்குதுங்க ஐயா, என்ன நிறைவேற்றினாங்க அவர் பேசியிருக்கிறார். அவங்க கூட இருக்கிற இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். எனவே அது ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக கணக்கு பார்க்குது, இந்த தோப்பமா ஜெயிப்பமாங்கிற ஒரு ஊசலாட்டம் நான் கருதுகிறேன். அது யார் வேணால் ஜெயிக்கலாம் அரசியலில். அவருக்கு வந்துருச்சு முதலமைச்சருக்கு. அதை தான் மக்கள் கோபத்தை மறைக்குங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். தினம் ஒன்று ஏதாவது கண்டுபிடிச்சி ஒரு புது ஸ்கீம் அரசுக்கு சுமையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முந்தி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா ஜெயிச்சா அதை வச்சு ஜெயிப்போம், மக்கள் ஆத்திரம் தீர்ந்து போய்டும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தோத்தா வர்ற இபிஎஸ் கட்டிட்டு சாப்பிட்டோம். இதுதான் செய்ய போகிறாரு. நல்ல உயர்ந்த உள்ளம் அவருக்கு செய்ய போகிறாரு. அதை இந்த குற்றங்கள்லாம் சொல்கிறது இபிஎஸ்ஸை விட வேகமாக கடுமையான தொனிகளை சொல்கிறது சண்முகம். அவரை சொல்லுங்க. சண்முகம் அரைவேக்காடுத்தனமாக பேசுகிறாருன்னு முதலமைச்சரை சொல்லுங்க. சண்முகத்துக்கு பேச தெரியல, சண்முகம் அவதூறு பரப்புறான்னு சொன்னாரா?
சார் 2 நாளாச்சு அவர் பேசி. சண்முகம் ஒரு சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுகிறாரு, ஆதாரங்கள் இல்லை, சொல்லுங்களேன் சார். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? எனக்கு என்ன சார் தெரியும்? சொல்லாதவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அது உண்மை சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரை திட்டலாம், இபிஎஸ்ஸை திட்டினால் அது லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறார். அங்கே திட்டினா 10 ஓட்டு குறையும். அதுதான் அவருடைய பிரச்சனை. பேசலாம்.